அன்புக்குரியவர்களே வணக்கம். இன்றைய நாளில் நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரிகிறதா? எம்பரர் மவுண்டன்ஸ், பேரரசர் மலைகள் என்று சொல்லப்படுகிற ஆஸ்திரியா நாட்டின் டிரோல் மாகாணத்தில் குப்ஸ்டைன் மற்றும் சாங்க்டியவான் என்ற இரண்டு நகரங்களுக்கு இடையே இருக்கின்ற மலைத்தொடரின் மேல் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஜெர்மானிய மொழியில் வில்டர் கைசர் என்று அழைப்பார்கள். இந்த மலை முழுவதும் சுண்ணாம்பினால் ஆனது, அதாவது லைம்ஸ்டோன் ஆல்ப்ஸ் என்று அழைப்பார்கள். இந்த மலைத்தொடரில் இருக்கின்ற அழகை ரசிப்பதற்காக நிறைய மக்கள், அது கோடைகாலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்தை ரசிப்பதில் முக்கிய ஆர்வம் காட்டுவார்கள். இந்த மலைகளினுடைய அழகை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். மொத்தத்தில் இப்பகுதி கிழக்கு மேற்கு திசையில் சுமார் 20 கிலோமீட்டர் மற்றும் வடக்கு தெற்கு திசையில் சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் பரவியுள்ளது. வில்டர் கைசரினுடைய மிக உயரமான பகுதியை கொண்ட மலை குப்ஸ்டைன் நகரில் உள்ள எல்மவுர் ஹால்ட் என்பதாகும். இது தவிர 40க்கும் ஏற்பட்ட மலையேறும் இடங்களாக இந்த மலைத்தொடரில் பல முகடுகள் இருக்கின்றன. உங்களுக்கு மற்றொரு வரலாற்று நிகழ்வையும் பதிவிட விரும்புகிறேன். இந்த கைசர் மலைகளில் மனிதர்கள் குடியேறியதற்கான சான்றுகள் ஏறக்குறைய 4000-5000 ஆண்டுகளுக்கு முந்தையவையாக உள்ளன. இவை டிஸ்கோஃபர் குகையில் உள்ள கற்கால வேட்டைக்காரர்களின் எச்சங்களின் கண்டுபிடிப்புகள் ஆகும். மற்ற கண்டுபிடிப்புகள் இந்த குகையில் வெண்கல வயது, அதாவது பிரான்ஸ் ஏஜ் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் குடியேறிகள் இந்த இடத்தில் வசித்திருப்பதை வெளிப்படுத்தியுள்ளன. இடைக்காலத்தில் கைசர் பள்ளத்தாக்குகளில் மனிதர்கள் குடியேறியதற்கான ஆவணச் சான்றுகள் ஏறக்குறைய 1430க்கு முந்தையவையாக உள்ளன. சுத்தமான மற்றும் குறிப்பாக புத்துணர்ச்சியூட்டும் குடிநீர் இங்கு நேரடியாக கிடைக்கிறது. இந்த பேரரசின் மலைகளின் பகுதியில் உள்ள ஏரிகள், ஆறுகள், நீரோடைகள், சுற்றியுள்ள மலை நீரூற்றுகளிலிருந்து வரும் நீர் என அனைத்துமே மிகவும் சுத்தமானதாக இருக்கும். அங்கு தங்குமிடம், கிராம நீரூற்று, வழியோரத்தில் ஓடும் மலை நீரோடை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்கலாம்.
இன்ஸ்ப்ரூக், சால்ஸ்புர்க் மற்றும் மூனிச் ஆகிய இடங்களிலிருந்து 1 மணி நேர பயணத்தில் ஆஸ்திரிய மாநிலமான இந்த டிரோலினுடைய கிழக்கு பகுதியை நாம் வந்தடையலாம். இந்த பேரரசின் மலைகளுக்கு எதிரே கிட்ஸ்பியூவல் ஆல்ப்ஸின் மென்மையான புல்வெளி மலைகள் இருக்கின்றன. இங்கு இந்த இடம் பனிச்சறுக்குகளுக்கு உரிய இல்லமாக இருக்கின்றது. நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடோ அல்லது மற்ற நண்பர்களோடோ அல்லது தனியாக இங்கு பயணம் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால், மனதை ஈர்க்கக்கூடிய மலை காட்சிகள், நமக்கு இயற்கையில் இணையற்ற அனுபவங்களை வழங்கக்கூடிய ஒரு மலையாக இந்த இடம் விளங்குகிறது. குளிர்காலத்தில் பனிச்சறுக்கு விளையாடுவதற்கும் கோடை காலத்தில் மலை ஏறுவதற்கும் மக்கள் எங்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். இந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். விளையாட்டு வீரர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் என பலர் இந்த இடங்களை சுற்றி இருக்கின்ற நிலப்பகுதிகளை தங்களுக்கென்று வாங்கிக் கொள்கிறார்கள். இங்கு குளிர்காலத்தில் தங்கக்கூடிய வீட்டையும் கோடை காலத்தில் தங்கக்கூடிய வீடுகளையும் கட்டி அவர்களுக்கு உரிய நேரங்களில் இங்கு வந்து தங்கி இளைப்பாறிக் கொள்கிறார்கள். மலைகளில் தவழும் மேகங்கள், மலை முகடுகளில் ஓடி ஒழிய முடியாமல் வெட்கத்தில் நாணி கிடக்கின்ற பச்சை புல்வெளிகள், கோடைக்கும் குளிருக்கும் உள்ள வித்தியாசம் எதுவும் தெரியாமல் ஒரே மாதிரியாக காட்சியளிக்கும் மிக நீளமான சுண்ணாம்பு மலைத்தொடர், உன்னையும் உன் உயரத்தையும் வெற்றி கொள்வேன் எனும் உறுதியில் மலையேறும் மனிதர்கள், உன் அழகை கண்டுகளிக்க உன் உயரம் போதாது என சொல்லி பறக்கும் ட்ரோன்களின் வழியாக மலை அழகினை ரசிப்பவர்கள், இவர்களை நீங்கள் இங்கு பார்க்கலாம். கைசர் என அழைக்கப்படும் இந்த பேரரசின் மலைகளின் அழகை கண்டு ரசித்திருப்பீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த மலைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறை வந்து பாருங்கள், அதன் அழகை கண்டு ரசியுங்கள். கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.